Hello Free to Fly, welcome to our drone series episode number 6. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் FPV மோட்டர் எப்படி செலக்ட் பண்ணுறது, வேரியஸ் ஸ்பெக்ஸ் இருக்க மோட்டரில் என்னென்ன, அப்புறம் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு எந்த மோட்டர் கரெக்டாக இருக்கணும் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 7" ஃப்ரேம் லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம 7" ஃப்ரேம் ஜஸ்ட் பில்டு பண்ணி அசம்பிள் மட்டும் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இதில் இந்த நம்மளோட 7" Chimera V2 Pro இந்த ஃப்ரேமில் எப்படி நம்மளோட மோட்டர்ஸ் வந்துட்டு நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இந்த ட்ரோன் சீரீஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற மோட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாக்ஸ் 3008. அதை நான் DRK ஸ்டோர்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். கம்ப்ளீட் காம்பனண்ட் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா T மோட்டர்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்துட்டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மோட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி ரோட்டர் மோட்டர்ஸில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மோட்டர்ஸ் அது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து குவாட்காப்டர் ஸ்பெசிஃபிக் மோட்டர்ஸ், அப்புறம் சினி ஃபீல்டு யூஸ் பண்ணுற மோட்டர்ஸ், நிறையா வேரியஸ் மோட்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ்ட் விங் மோட்டர்ஸ் அப்படின்னா அது தனி கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம இப்போ பில்ட் பண்ணுறது வந்துட்டு FPV ட்ரோன். அதனால் FPV கேட்டகரி கீழே இருக்க மோட்டர் செலெக்ஷன் வந்துட்டு இந்த செக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு வேரியஸ் மோட்டர்ஸ் இருக்குது. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கலி வந்துட்டு இதோட ப்ரைஸ் வைஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மோர் த ப்ரைஸ் மோர் பவர்ஃபுல் தட் மோட்டர் இஸ். நம்ம மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இட்ஸ் இந்த மிடில். இது வந்து F1000 தான் வந்துட்டு அவங்களோட டாப் ஸ்பெக். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மோட்ரு வாங்குகிற பட்ஜெட்டில் நீங்கள் இங்கே 3 மோட்ரு வாங்கியிருக்கலாம். ஆனால் அதர் மோட்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி குட். ஒன் சச் இஸ் திஸ் F100 சினிமேட்டிக். இது ஒரு நல்ல ட்ரோன், நல்ல மோட்டர். இது எல்லாத்தையும் விடமே நம்ம செலக்ட் பண்ணியிருக்க V3008 வந்து என்னோட ஸ்பெக்குக்கு மோர் பெஸ்ட்டாக இருந்தது. அது ஏன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மோட்ரு வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நம்ம எங்கே போய் பார்க்கணும், இதில் வேரியஸ் கேவிஸ் இருக்கும். அது வந்து அதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரோன் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு. நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு ஃபிலிமிங்க்கு யூஸ் பண்ணுற ட்ரோன் தான். இது வந்து இந்த இடத்துல லாங் ரேஞ்ச் 7" சினிமேட்டிக் சினி லிஃப்டர் இதான் நம்ம வந்து அதனால தான் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். இது வந்துட்டு இந்த லாங் ரேஞ்ச் ட்ரோன் சப்போர்ட் பண்ணுறது 3000 மட்டும் இல்லை, இந்த 2808 அந்த மாதிரி வேறு சில மாடல்ஸும் சப்போர்ட் பண்ணோம். இதோ V2812 கிளாசிக் மாடல். இது வந்துட்டு 7 to 8 inch ட்ரோன். நம்ம பிட் பண்ணுறது 7" ட்ரோன். நம்மளோட மோட்டர் இங்கே இருக்குது. இது வந்துட்டு இங்கே லாங்கர் ஃப்ளைட் டைம். அதுதான் என்னோட யூஸ் கேஸ் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்காகவும் ரொம்ப நேரம் ஃப்ளைட் டைம் கிடைக்கணுன்றது தான் என்னோட மெயின் ரெக்குயர்மெண்ட்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் மோர் பவர் ஆப்வியஸ்லி டு லிஃப்ட் மோர் வெயிட். 7 to 8 inch ட்ரோன். அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட மவுண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா நம்மளோட இந்த நம்மளோட ஃப்ரேம்க்கு வந்து ட்ரோன் செட் ஆகிறதுக்கு இதான் மோட்டர் செட் ஆகிறதுக்கு இதான் மோட்டரோட சாக்கெட். இந்த சாக்கெட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸட் லென்த் இருக்குது. அதுக்கு சூட்டபுளான மோட்டர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்பெக் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட த்ரஸ்ட்டு தான். இதில் என்னெல்லாம் வாட்ஸ் இன்க்ளூடட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ இதில் எந்த கேவி நமக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த த்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட்டு தான் அதனால எவ்வளோ வெயிட்டை தூக்க முடியுன்றது. இது வந்து ப்ரொப்பலர். இந்த ப்ரொப்பலரில் இத்தனை கேவி மோட்டர் யூஸ் பண்ணப்போ இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2 kgs ஆஃப் லோடை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு. இப்போ அதுலேயே நீங்கள் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா சம் கேசஸ் இது வந்து 3 kgs, அகெயின் 2.7 kgs. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட அவுட்புட் எதில் கிடச்சிருக்குன்னா 3 kgs 300 grams. அது வந்து ஜெம்ஃபேன் 843 விங் ப்ரொப்பலரோட 1500 kV. ஸோ இதுதான் இதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்ஃபேன் ப்ரொப்பலர் வாங்கிட்டு 1050 kV ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த
பீக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 3300 வோல்ட். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த இப்போது நம்ம சொன்ன பேஜுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் பேஜ் போனீங்கன்னா இப்போ இந்த F1000 இல்லை F100 அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிலோவால்ட் 510 300 இருக்குது. நீங்கள் அதோட ஸ்பெக்குக்கு வரணும். ஸ்பெக்குக்கு வந்தீங்கன்னா இப்போ இதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா 3.3 kgs 800 grams, 4 kgs 500 grams. இதுதான் இதோட பீக் பர்ஃபார்மன்ஸ். அது என்னென்னா இப்போது KV3000 இது வந்துட்டு ட்ரை பிளேட். இது வந்து டி மோட்டரோட ஓன் ப்ரொப்பல்லர். அதில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்மளை விட மோர் தென் 1.2 kgs வந்து இந்த மோட்டரால் லிஃப்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ப்ரைஸிங். பேசிக்கலி இல்லை வைண்டிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அப்படி தான். இப்போ அதே இந்த K100 எடுத்துட்டிங்கன்னா K100 வந்து எனக்கு தெரிஞ்சு லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து ஏன்னா 2. ஸோ மேக்ஸிமம் த்ரஸ்ட் ஆஃப் F100 இஸ் அப் டு 2 kg 400 grams. நம்மளோட மோட்டரை விட இதோட த்ரஸ்ட் பார்த்திங்கன்னா கம்மி தான். அதனால இது வந்து மேபி 5 inch வந்து ரேசிங் இட் மைட் பி குட் சாய்ஸ் ஃபார் 5 inch ரேசிங் ட்ரோன். சேம் இப்போ இதோட த்ரஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. த்ரஸ்ட் பார்த்திங்களா அரௌண்ட் 2 kgs, மேக்ஸிமமே 2.5 kgs தான். அது வந்துட்டு HQ8045 ட்ரை பிளேட் ப்ரொப்பல்லர். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மோட்டர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட மோட்டார்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஃப்ரேமோட மவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிட். ஃபஸ்ட் வந்துட்டு நம்மளோட மோட்டார்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதான் டி மோட்டார் வெலாக்ஸ் 3008. நமக்கு வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டார்ஸு, அப்புறம் கொஞ்சம் கனெக்டிங் ஸ்க்ரூஸ் எல்லாம் வரும். இது வந்துட்டு நம்ம மோட்டரோட பேஸ். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இது வந்து நம்மளோட சால்டரிங் ஒயர். இதான் ESCயோட நம்ம கனெக்ட் பண்ணோம். இதெல்லாமே வந்துட்டு ப்ரஷ்லெஸ் மோட்டர் தான். இதுதான் வந்துட்டு நம்மளோட ESCயோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டிங் ஸ்க்ரூஸ் வந்துருக்கு. நமக்கு நம்ம ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட Iflight கிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு மோட்டரோட ஒயர் இருக்கு இல்லையா, ESCயோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் கவர் பண்ணுற ஒரு ப்ரொடெக்ஷன் கேஸ். இது மட்டும் நமக்கு இப்போ தேவை. இதை வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கிட்ட ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் வந்து கழட்டிட்டோம். நம்மளோட டாப் பேனல் ரிமூவ் பண்ணலாம். நம்மளோட GoPro மவுண்ட், அப்புறம் நம்மளோட டாப் பேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து மோட்டர்ஸ் வந்து இங்கே தான் மவுண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்துட்டு அதுக்கு நம்மளோட பேஸ் மோட்டர் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரூ இருக்கும். அது வந்து நம்மளோட ஸ்க்ரூ பேக்கில் இருக்கும். அந்த ஸ்க்ரூ பேக்கிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே ஸ்க்ரூ மட்டும் எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து இதுக்கு ஹெட் சாக்கெட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட மோட்டரோட ஹெட் சாக்கெட்ஸ். அதோடு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணணும். இது வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஹெட் சாக்கெட்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஓகே, இப்போ இந்த மோட்ரு வந்துட்டு பொசிஷனில் வச்சுட்டு ரைட் சைட் ஸ்க்ரூ கலெக்ட் பண்ணணும். டோட்டலாக நமக்கு 16 ஸ்க்ரூஸ் தேவைப்படும்.
இந்த ஒயர் வந்துட்டு கரெக்டாக இங்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரேமோட ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் தான் நம்மளோட ட்ரோன் பறக்க போகுது. இந்த மோட்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த ஃபுல் வெயிட் கிட்டத்தட்ட நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 3 kgs. நம்ம ட்ரோன்னால் நம்ம மோட்டர்ஸ்னால் 3.5 kgs வரைக்கும் ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். ஸ்க்ரூ பண்ணும்போது மட்டும் ஸ்க்ரூஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்கீங்களா நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூஸ் வந்து இது வந்து நம்ம மேக்ஸிமம் டைட் எவ்வளோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மேக்ஸிமம் டைட் வச்சுக்கணும். அட் அ டைமில் ஒரு சிங்கிள் த்ரெட்டில் ஃபுல் டைட் வைக்க ட்ரை பண்ணாமல் எவ்ரி த்ரெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மோட்டரையும் டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணதுக்கப்புறமேட்டு மவுண்ட் பண்ணிட்டோம். மவுண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்துட்டு இதுதான். நம்மளோட கேப்பு, ப்ரொடெக்ஷன் கேப் எல்லாத்தோடு சேர்த்து நம்ம நல்லா மவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருப்பாங்க ஐஃப்ளைட்லேருந்து. இது வந்து நம்மளோட ஒயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளேஸில் ஹோல்ட் பண்ணுற ஒரு ப்ரொடெக்ஷன் கேஸ். இது ரெண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம்க்கு, அப்புறம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பேக் ஆர்ம்க்கு. இப்போ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஒயரெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இந்த கேஸ்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம். வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் மாதிரியும் ஆக்ட் ஆகிக்கும். சாரி, ஒரு வயர் தப்பாக போட்டேன். எந்த ஆர்டரில் உங்களுக்கு அங்கே மோட்டர்லேருந்து வருதோ அதே ஆர்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம் நம்மளோட இந்த ப்ரொடக்டிவ் கேஸில். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு இந்த ஸ்டிக்கர் இருக்கும். எடுத்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கேபிள் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரோனோட ஃபினிஷ் லுக் இதுதான். இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து நம்மளோட மோட்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ மவுண்ட் பண்ணி நம்மளோட கேபிள் ஹோல்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் லுக் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு FPV மோட்டரை செலக்ட் பண்ணுறது, அப்புறமேட்டு அதில் இருக்க வேரியஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன,
அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபைனலி எப்படி நம்மளோட ஃப்ரேமில் வந்துட்டு நம்மளோட மோட்டரை வந்துட்டு மவுண்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸு பார்த்தோம். நம்மளோட ஃபினிஷ்ட் ஃபைனல் லுக் இதோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரோன் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you in another video. Thank you. Bye-bye.